முபஷராவா அவங்க செத்துட்டா அதுக்கப்புறம் யாரு? பத்ரு சஹாபாக்கள். அவங்க செத்துட்டா யாரு? உஹது போரில். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் மீனிங் என்னன்னு காத்திருக்க மாட்டோம். வாக்கியா கர்பலா நடந்து முடிஞ்ச உடனே எங்களில் பத்ரு சஹாபாக்கள் யாரும் உயிரோடு இல்லை. புரியுதா? வாக்கியா ஹர்ரா நடந்த உடனே எங்களில் உஹதில் பங்கெடுத்தவர்கள் யாரும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன ஸ்டோரி? பேக்ரவுண்ட் என்ன? இது போட்டிக்கு நபியோடைய குடும்பம் வருமா? தூக்கிடு. அடுத்து பத்ருன்னு நின்னவங்க வருவாங்களா? தட்டிரு. உஹதில் நின்னவங்க வருவாங்களா? தட்டிரு. இதுதான் ஸ்டோரி. புரியுதா? அந்தந்த விஷயங்கள் அந்த ஹதீஸில் வரும். இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க யாருமே உயிரோடு இல்லை மதீனால, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க யாருமே உயிரோடு இல்லைன்ட்டு. இப்போ எல்லாம் பார்த்து பார்த்து பழி வாங்கியிருக்காங்க பத்ருக்கும் உஹதுக்கும். புரியுதா? ஆனால் செம என்ன பண்ணிருக்கு, ஆனால் என்னன்னா பிரில்லியண்டான ஆளுங்க. என்னன்னா தொழுகை விடலை. உங்களை எதில் ஏமாத்துறேன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது தொழுதுட்டு அந்த பார்த்துட்டு அந்த 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 இது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்